மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது வம்பு வழக்குகள் தீருமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். மற்றும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண புழக்கம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப பெரியோர்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை அதிகரிக்க போகிறது. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமடைய இருப்பதால் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் பகவானின் சேர்க்கையால் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். எனவே தாயாரின் உடல்நிலையை காத்து கொள்வது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படும். இதன் காரணமாக மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடன் இந்த மாதத்தில் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும். சிலருக்கு இந்த மாதத்தில் திடீர் இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். அயனசயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கும். கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது. புதிய முயற்சிகளையும் இந்த மாதத்தில் தள்ளி போடுவது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் போது பண வரத்து அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள்.
குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இந்த மாதத்தில் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. மனைவி, குழந்தைகளின் உடல் நலனிலும் இந்த மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அதே போல வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள். மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி சென்று பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக எந்த காரியத்திலும் முடிவு எடுப்பதற்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள். உறவினர்கள் மூலம் இந்த மாதத்தில் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உதவிகளின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போகிறது. சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் முழுமையான கவனமாக இருங்கள். ஒவ்வொரு வேலையிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து அதன் பிறகு முடிவுக்கு வருவது நல்லது. குரு பகவானின் பார்வையால் சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். உடல் நிலையிலும் மனநிலையிலும் இந்த மாதத்தில் தெளிவு இருக்கும். இந்த மாதத்தில் புதன் பகவான் வக்ரமடைந்து சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிப்பதால் அவசர வேலைகளை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டுமே இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் இடைவெளி ஏற்படலாம். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனை உருவாகலாம். இந்த மாதத்தில் அனைத்திலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த நிலையிலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். பிரச்சனை என்று வருவதை எல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி அடைய முடியும். வழக்குகள் வெற்றியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பார். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு வேலைகளை தொடங்கலாம். புதன் பகவானின் சஞ்சாரம் அதன் பிறகு சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் அனைத்திலும் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் பிறரை நம்பி விடாமல் நீங்களே நேரடியாக இருந்து கண்காணிப்பது லாபத்தை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. அரசு வழி முயற்சிகளில் சில பின்னடைவு ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். எனவே இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம். விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் கவன குறைவு ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் தடுமாற்றம் உண்டாகும். ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மன சோர்வு அதிகரிக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதால் நெருக்கடியில் இருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகும். உங்கள் முயற்சி ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு அமையும். நன்றி, வணக்கம்.